ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 4 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நிறையவே டீட்டெயில்ஸ் இருக்கும். அதனால சில விஷயத்த நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்க பாருங்க. சரி, வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூ லாக் சீசன் 1 எபிசோட் 4. எல்லாரும் அவங்க வெப்பன் சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஸ்பீடோட எனிமிக்கு பின்னாடி போவேன். என்னோடது நெவர் கிவ் அப், அதுதான் என் வெப்பன். நான் லெஃப்ட் ஷூட்டர், நான் ட்ரிபிள் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஈசா கிட்ட கேட்கும்போது எனக்கு என் வெப்பன் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறான். அப்போ சீகிரிட்ட கேட்கும்போது அதை நான் சொல்லி வேஸ்ட்டு தான், அது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறான். கோவான் தான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம போன மேட்ச் மாதிரி சண்டை போடாமல் இந்த தடவையாவது கோஆர்டினேஷன் ஆகணும். அதனால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன். இந்த பிளான் பேர் லெவல் மீ 1 அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் பேர் கேவலமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எல்லாருமே அவங்களோட டியூரபிலிட்டி, ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோவான் ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது அவனோட வெப்பன். இன்னும் ஹீரோ நாட்டாக தான் சாப்பிட்ருக்கான். ஒருவேளை நான் ஸ்ட்ரைக்கராக கேட்க தகுதியில் போல, எனக்கு என்ன வெப்பன் இருக்குன்னே தெரில அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ குனிகாமி அங்கே வந்துட்டு இன்னும் நீ நாட்டாக தான் சாப்பிட்ருக்கே இசகி அப்படின்னு கேட்குறான். சரி தேங்க்ஸ், நீ இருந்தனால தான் அன்னைக்கு நான் கோல் போட முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி குட் நைட் அப்படின்னு நம்ம குனிகாமி போகிறான். அப்போ இசகி கூப்பிட்டு நீ எதனால ஃபுட்பால் விளாட்ற அப்படின்னு கேட்குறான். நான் ஹீரோ ஆகணும், ஃபேண்டசி ஹீரோ மாதிரியெல்லாம் இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே ஃபுட்பால் பிளேயர்ஸை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன். அவங்கள மாதிரி ஹீரோஸாக தான் நான் ஆகணும் அப்படின்னு குனிகாமி சொல்கிறான். இந்த கனவை பார்த்து யார் சிரிச்சாலும் சரி, இந்த கனவுக்காக நான் போராடிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இவனுக்காவது ஒரு குறிக்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி இசகி நினைக்கிறான். அப்போ குனிகாமி போய் ஸ்டீங் ஆர்டர் பண்ணுறா. உனக்கு எப்படி இது கிடச்சுன்னு கேட்கும்போது நம்ம எவ்வளோ கோல்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நிறைய கோல்ஸ் போட்டால் ஈவன் வீட்டுக்கே கூட போகலாம். நான் கோல் போடுறதுக்கு பாதி காரணம் நீ தான் காரணம், அதனால பாதி உனக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு எனக்கு பாஸ் போட்ட? ரைஜி கிட்ட யாருமே இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு ஆப்போசிட் டீம்மேட் இருந்தான். அப்போ ஏன் எனக்கு பாஸ் பண்ணி கேட்கும்போது உன்னோட ஷூட்டிங் பவரை பற்றி எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் அப்போ எனக்கு ஒரு கோல் ஸ்மெல் ஆச்சு அப்படின்னு ஈசகி சொல்கிறான். ஒருவேளை அது கூட உன்னோட வெப்பனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்குறான். சூப்பராக இருக்கு, நம்ம ஹீரோ சாப்பிட்றா சூப்பராக இருக்கு. அப்போ நீ ரொம்ப லாலாமப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ குனிகாமி வைக்கப்படுறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக்கராக மாறுவோம் அப்படின்னு குனிகாமி சொல்கிறான். அப்படியே மேட்ச்சு தான் நடக்குது. ஒய்க்கும் ஜெட்க்கும் தான் இங்கே மேட்ச்சு. அந்த நம்பர் 9 அவனை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச்சில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பிளானை காமிக்கிறாங்க. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஸ்ட்ரைக்கர்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பவரில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பவர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இது குழப்பமாகாதா அப்படின்னு கேட்கும்போது நான் ஈமான் சொல்கிறான் நான் கோல்கியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சீக்கிரியும் நான் டிஃபெண்டராகவே இருந்துக்கிறேன் அப்படின்றா. இந்த தடவை நான் எப்படியாவது கோல் போடுவேன் அப்படின்னு ரைஜி பேசுகிறான். அப்படியே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்சில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும், அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படின்னு குடிக்காம சொல்கிறான். பாச்சிராவோட பவர் ட்ரிபிளிங், அதனால ட்ரிபிளிங் பவர் வச்சு அவன் பாலை கொஞ்சம் கோல் கிட்ட முன்னாடி கொண்டு போவான். அப்போ பாச்சிரா தானே, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் திரும்பி நம்ம பாச்சிரா கிட்டே பாஸ் பண்ணிடுறான். 10 நிமிஷம் முடிஞ்சதுனால பிளேயர்ஸ் மாறுறாங்க. இப்போ குனிகாமியோட டேர்ன் வருது. அப்போ குனிகாமி எல்லாரும் இது பண்ணுறான். அப்போ குனிகாமி ரைஜி கிட்ட பாஸ் பண்ணுறான். ஷூட்டிங் ரேஞ்ச் வந்து கோல் அடிக்கலான்னு பார்க்கும்போது கரெக்டாக 2 பேரும் வந்து தடுத்துறாங்க. அது அவுட்ஸ் போயிடுது. எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஈஸிக்கு யோசிக்கிறான். எல்லாரும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த டீமோட மெயின் பிளேயர் இங்கே தான் நின்றுட்டு இருக்கான். அவங்க பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது குனிகாமி திரும்பி கோல் அடிக்கலாம். திரும்பி 2 பேர் தடுத்தோடனே நீ கோட்டை போகுது. அப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் ட்ராப் ஆயிட்டோம், டிஃபெண்ட் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது நீக்கோ கரெக்டாக டைரக்ட் ஷாட் அடிச்சு ஓகாவா கிட்ட பால் போயிடுது. யாரும் அங்கே டிஃபெண்ட் பண்ணுறக்கு இல்லை, அதனால கோல் கீழே தாண்டி அவன் கோலே போட்டுறான். இப்போ டீம் வைட் கோல் 1 கோல் ஆயிடுச்சு. அப்போ ஈஸிக்கு யோசிக்கிறான் இதுதான் அவங்க பிளானா அப்படின்னு. ஷூட்டிங் பவரை நான் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோவான் அவனோட ஹைட் ஜம்பிங் பவர் வச்சு கோல் அடிக்கலான்னு பார்க்கும்போது அதை தடுத்துறாங்க. அவங்க சும்மா பாஸ் பண்ணி டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸிக்கு யோசிக்கிறான் ஆமாம் இவங்க டைம் வேஸ்ட் பண்ணால் இவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா ஆல்ரெடி அவங்க 1 ஸ்கோர் எடுத்துட்டாங்க. அப்போ ரைஜியோட டேர்னில் அவங்க பாஸ் பண்ணியே அந்த 10 நிமிஷத்தை ஓட்டிடுறாங்க. என்னால் ஸ்கோர் பண்ண முடியலன்னு வந்து கத்திட்டு இருக்கான். கோல் போடுறத தடுக்கணும், இவங்க 2 ப்ரோ பிளேயர்ஸ்கோட பர்ஃபெக்ட் டிஃபெண்டர்ஸை தடுக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு இகராஷி சொல்கிறான். அப்போ சீக்கிரி கேட்குறான் இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நம்ம ஃபார்மேஷனை மாற்றினோன்னா நம்மளுக்குள்ள பிரச்சனை தான் வரும், அதனால நம்ம போட்ட வச்ச ஃபார்மேஷன்லேயே விளாடலாம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க டிஃபென்ஸை தான் பார்க்குறாங்க, நம்ம எல்லாரும் அஃபென்ஸில் இறங்குவோம் அப்படின்னு சொல்கிறான்.
அவங்க பாஸ் பண்ணியே தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஃபுட்பால்ன்றது லவ் மாதிரி, பால்ன்றது பொண்ணு மாதிரி அப்படின்னு நம்ம நினைச்சு விளையாண்டோம்னா நம்ம ஈஸியா கோல் போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து பாலை அசால்ட்டா வாங்கிடுறாங்க. காகன் மார் வந்து தட்டி விட்டுறான். நீ பண்ணது ஒண்ணு வேஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்றான். இப்ப காகன் மாரோட டைம் வருது. அப்ப ஈசகி கொண்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஈசகி முன்னாடி பார்த்து கொஞ்சம் ஃபோர்ஸாவே அடிச்சிடறான். அப்ப அவனால அதை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். அப்ப காகன் மாரோ தலையை வச்சு முட்டையாவது கோல் அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா மிஸ் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிருந்தா கோல் போடலாம் அப்படின்னு சொல்லி காகன் மார் நினைக்கிறான். எங்களால கோல் போட முடியும்னு ஈசகி நினைக்கிறான். அப்போ அவர் ஃபீல் பண்றான். இது மோகவா கிட்ட இருந்தா வந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறா. பாஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப கார்னர் கேக்கு இவங்களுக்கு கிடைக்குது. இவங்களும் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈசகிக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் என்னத்தையும் நினைச்சிட்டு எங்கேயோ ஓடுறான். அப்பதான் காமிக்கிறாங்க எல்லா தடவையும் நீ கொட்ட பால் பண்ணனு ஓகாவா கிட்ட பாஸ் பண்ணி அப்படிதான் அவங்க கோல் அடிச்சிருக்காங்க. அப்ப நான் இந்த தடவை அப்படிதான் நினைக்கும் போது அது ஓகாவா கிட்டதான் போகுது தடுங்கன்னு சொல்லும் போது அப்ப கரெக்டா வந்து ஈசகி தடுத்துடுறான் நீ கோட்டிருந்து. அப்ப அந்த இருக்க கேப்ல கோல் அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா ஈகோ வந்து தடுத்துடுறான். ஆனா காகன் மரோ வந்து எது எப்படியோ தள்ளி கோல் போட்டுறான். ஆனா வந்த ஃபோர்ஸ்க்கு கம்பியில் அடிச்சு விழுந்துடுறான். நீ ஓகேவா அப்படின்னு ஈசகி கேக்குறான். அது வேற லெவல் கோல் அப்படின்னு கேக்குறான். இன்னும் ஒரு கோல் எடுத்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி உனக்கு தெரிஞ்சிச்சு. உன்னை பார்க்கும்போது தெரியுது உன்னோட கண்களும் என்னோட கண்களும் ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப ஈசகி நம்ம எப்படியோ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ற. இதோட இந்த எபிசோட் 4 முடியுதுங்க. அடுத்த எபிசோடு இன்னுமே நல்லா இருக்கும். ஆனா மிஸ் பண்ணாம பாருங்க. நாளைக்கும் இதே மாதிரி எபிசோட் வந்துடும். சரி, அது வரையும் பாய்.